விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள யோஷித்த ராஜபக்சவின் நலன் விசாரிப்பதற்காக அரசியல்வாதிகளும் கலைஞர்கள் சிலரும் இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் குமார் வேல்கமவும் கலைஞர்கள் சிலரும் இன்று வெலிக்கடை விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது எமக்கு புரிகின்றது. இவர்கள் கடுமையாக பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை தெளிவாகின்றது. நலுவடத்தை ஞானசார தேர்வை நாம் சந்தித்தோம். அவர் வைத்தியசாலையில் இருக்கின்றார். நீங்கள் விசாரணை செய்வதாக இருந்தால் அதனை முறையாக செய்ய வேண்டும். திருடர்கள் வெளியே இருக்கின்றனர். புதிய கட்சியை உருவாக்கும் திட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். நேற்றைய கூட்டம் தொடர்பில் எனக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் புதிய கட்சி உருவாக்கப்படவில்லை அல்லவா? நான் இன்னும் சிறந்த சுதந்திர கட்சி உறுப்பினர். இல்லை இல்லை, அப்படி ஒரு தீர்மானம் இதுவரையில் இல்லை. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? நானே முதலில் வெளியேறினேன். ஆகவே என்னை பற்றி கூற வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர முன்னணி உருவாக்கப்படும். அதுவரை பொறுமையாக இருங்கள். நேரம் வரும்போது கூறுகின்றோம். நாங்கள் கஞ்சா மலரிலாவது போட்டியிடுவோம். அது உறுதியானது. அதில் மாற்றம் இல்லை. எந்த வழியிலாவது நல்லாட்சியை நாம் விரட்டி அடிப்போம். இந்த நல்லாட்சிக்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.